வெல்கம் டு யாஸ் ஆடியோஸுங்க. சின்ன அழகன்பட்டி. இன்றைக்கான பதிவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5.1 அனலாக் ஆம்பிளிஃபையர் வந்து நம்ம அசெம்பிள் பண்ணியிருக்கோம். இது எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, சேலத்துலேருந்து நம்மளுடைய ஃபாலோவர் கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் வந்து அவரோட நேம் இதெல்லாம் எனக்கு சொல்ல வேணாங்க, எனக்கு ஆம்பிளிஃபையர் மட்டும் எனக்கு கொடுங்க, அதை கொஞ்சம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட நேம் இதெல்லாம் நம்ம சொல்லலை. பட் ஆனால் நம்ம சேலத்துலேருந்து நம்மளோட ஃபாலோவர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்போட வால்யூம் கண்ட்ரோலுங்க. இதில் ஆக்ஸு யூஎஸ்பி 5.1 2.1 இருக்கும். அது நம்ம 2.1 பண்ணலை. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு, அடுத்து பேஸு ட்ரிபிளு சென்ட்ரு, அடுத்து வந்து ரியருங்க, அடுத்து வந்து யூஎஸ்பி சாக்கெட். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பவர் ஆன் ஆஃபு, அடுத்து மாஸ்டர் வால்யூம். ஓகேங்களா. இந்த கான்செப்டில் நம்ம இந்த ஆம்பிளிஃபையர் பண்ணியிருக்கோம். இதில் பேக் சைடில் வந்து ஒரு ஃபீஸ் ஹோல்டரும் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்ம ஏசி மெயின் கார்டு வந்து நம்ம இதில் கொடுத்துருக்கோங்க. நார்மல் ஏசி மெயின் கார்டு தான் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து ஒரு கூலிங் ஃபேனு இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஃபீச்சரில் வந்து கஸ்டமர் வந்து FT003 இந்த மாதிரி ஆட் பண்ணுறாரு, டால்பி சிஸ்டம் பண்ணுறாரு அப்படின்னா கம்பல்சரி இதில் பண்ணிக்க முடியும். இதில் ஆக்ஸ் எல்லாமே டோட்டலாக பார்த்திங்கன்னா டம்மியாக தான் இருக்கும். லாஸ்ட்டில் ஒரே ஒரு வந்து ஆக்ஸ் மட்டும்தான் இருக்கும். இதில் எல்இடிக்கு நம்ம தனியாகவே ஒரு சுவிட்சும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கேபிள்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மெயின்ஸ் கார்டு கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான மெயின்ஸ் கார்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 இயர் கேரண்டியோடு கொடுக்குறோங்க. வயரிங்குமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நீட்டாக ஸ்லீவ் போட்டு பக்காவாக பண்ணியிருப்போம். அதே மாதிரி 1 ஸ்கொயர் எம் ஒயர் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். பவர் சப்ளைக்கு மட்டும் 2 ஸ்கொயர் எம் ஒயர் யூஸ் பண்ணியிருப்பேங்க. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீட்டாக ஒரு வயரிங் இருக்கும். அது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், பக்காவாக இருக்கும். அதே மாதிரி டேக் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். மேக்ஸிமம் வந்து டேக்கை வந்து ரொம்ப தவிர்த்திருப்பேன். அதே மாதிரி நம்ம சுவிட்ச் கனெக்ஷனும் சரி, நம்மளோட பவர் ஆம்ப் ஃபிக்ஸ் பண்ணுற இடமும் சரி, எல்லாமே டோட்டலாக இருக்கும். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா NGW ஒரிஜினல் ஐசி 2 லீஃப் ஹீட்சிங்கில் வந்து நம்ம பண்ணியிருக்கோங்க. சப்புக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜ் மோனோ யூஸ் பண்ணியிருக்கோம். 4 டிரான்சிஸ்டரு. இதுலேயுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா NGW தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்இடிக்காக சுவிட்சை நம்ம வந்து பேக் சைடில் கொடுத்துருக்கோம். ஸ்ரீ பவரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 28028 ஒரு 12 ஆம்பியர் இதில் அடிச்சிருக்கோம். அதே மாதிரி 10க்கு 35 மெட்டல் டயோடு. 50 வோல்ட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 10,000 UF 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து யூஎஸ்பிக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 7805 ரெகுலேட்டர் ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபேனுக்கு எல்இடிக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெக்டிஃபைர் பண்ணி கம்பல்சரி கொடுத்துருக்கோம். இதில் ஐமா கம்பெனியோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 2 கூலிங் ஃபேன் இதில் ஓடிட்டே இருக்கும். ஒன்று வந்து சப்புக்காகவும், ஒன்று வந்து 5 சேனல் அடிக்கிற மாதிரி நம்ம வந்து பண்ணியிருக்கோம். போர்டோட கிளாரிட்டி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பக்கா கிளாரிட்டியாக இருக்கும். அதே மாதிரி 2 லீஃப் ஹீட்சிங் வந்துடும். நம்ம பண்ணியிருக்க ஃபினிஷிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீட்டாக இருக்குங்க. நம்ம எந்த இடத்துல எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து முதலே நம்ம வந்து ப்ராப்பராக பண்ணி தான் நம்ம ஆம்பிளிஃபையரை மேக் பண்ணுவோம். கஸ்டமரோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஆம்பிளிஃபையர் பண்ணியிருக்கோம். இதில் நம்மளுடைய ப்ராலஜிக் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆடியோ கிளாரிட்டி அதை நீங்கள் சொல்லவே தேவையில்லைங்க. நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கனாலும் தெரியும். ஏன்னா கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. நிறைய டெக்னீஷியனுக்கும் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். நல்ல ஒரு ஆடியோ கிளாரிட்டி இதில் இருக்குது. அன்லாக்லேயே வந்து நீங்கள் ஒரு ஃபுல் பர்ஃபார்மன்ஸும் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். சப்போர்டு ரிசல்ட்டெல்லாம் நல்ல ஒரு ஹை எண்டாகவும் இருக்குங்க. அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணியிருக்க எல்இடி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரிப் லைட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹோல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்ட பக்கம் நம்ம யூஸ் பண்ணாமல் நம்ம எந்த இடத்துல நம்மளுக்கு ஹோல்ஸ் தேவையோ அந்த இடத்துல மட்டும் போட்டு பக்காவாக ரெடி பண்ணியிருப்போம். மற்றபடி சேஸ்லாம் கண்ட பக்கம் நம்ம ஓட்டையை நம்ம போட்டிருக்க மாட்டோம். அவ்வளோ நீட்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கோல்டன் புஷ் போட்டு கொடுத்துருக்கோம். இப்போ செட்டை ஆன் பண்ணிவிட்டேன். ஆன் பண்ணோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழே இருக்கிற வால்யூம் கண்ட்ரோலுக்கு, சின்ன கண்ட்ரோலுக்கு எல்லாத்தையுமே ப்ளூ கலர் எல்இடியும், மெயின் கண்ட்ரோலுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்புக்கும் மாஸ்டர் வால்யூமும் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ரெட் கலர் எல்இடி கொடுத்துருக்கேன். ஆடியோ வந்து தாறுமாறாக வந்திருக்கு. இந்த ஆம்பிளிஃபையரோட ஆடியோ டெஸ்டிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்குது. கம்பல்சரி நீங்கள் போய் பாருங்கள். இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா கம்பல்சரி மேலே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி, கால் பண்ணாலும் சரி, இண்டிவிஜுவலாக நம்ம வந்து உங்களுக்கு சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து நம்ம ஆம்பிளிஃபையர் பண்ணி கொடுத்துருவோங்க. இந்த ஆம்பிளிஃபையர் வந்து மறுபடியும் சொல்கிறேன், 1 வருஷம் கேரண்டியோடு கொடுக்குறோம். எந்த இஷ்யூவும் வராது. நீங்கள் எவ்வளோ நேரம் ரன் பண்ணாலும் சரி, டோட்டலாக வந்து உங்களுக்கு ஹீட் இஷ்யூ வருமோ தவிர மற்றபடி ஆம்பிளிஃபையர் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் ஆக வாய்ப்பே கிடையாதுங்க. அதே மாதிரி நீட்டாக பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் தேவைன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.